கருப்பு நேத்து 4வது நாள். அதாவது ஃபர்ஸ்ட் மண்டே எப்படிப்பட்ட கலெக்ஷன் அப்படின்னா, உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லங்க. அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுலலாம் ஒரு பெரிய நம்பர் எடுத்திருக்கு. ஆந்திரா, தெலுங்கானாலயும் தான். அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம கருப்பு படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ்லேருந்து அந்த படம் வந்து இதுவரையும் இந்த 4 நாள்ல லாபத்த ஈட்டிருச்சா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூல் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேரு கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. 1000ல் ஒருவன் அந்த படம் தான். அதுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஸ்ரீ பிரவீன், ஆஷிக் மீரான், தனசேகரன் எம், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அப்புறம் விஸ்வா ஜேஎம்சி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மைக்கேல் படத்தோட நேத்து 25வது நாள் வசூல் இந்தியால 68,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 71,76,00,000. கிட்டத்தட்ட இந்தியால மட்டுமே 30 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. ஒரு பெரிய ப்ராஃபிட் குடுத்திருக்கு இந்த படம். வேர்ல்டு வைடு $707 மில்லியன் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். பூத் பங்களா இந்த படம் நேத்து 32வது நாள் இந்தியால 85,00,000, உலகம் முழுக்க 96,00,000, 260 கோடியே 56,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். இந்தியால மட்டும் ஒரு 206 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 120 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 65 கோடிக்கு போயிருக்கு. ஸோ ஷேரா பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் மடங்கு கிட்ட வந்திருக்கு. 190% கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு பூத் பங்களா. ராஜா சிவாஜி இந்த படம் வந்து நேத்து 18வது நாள் இந்தியால 1,36,00,000, உலகம் முழுக்க 1,40,00,000, 101 கோடியே 4,00,000 இந்தியாலயும், 104 கோடியே 36,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட், 51 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 45 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படமே வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 114% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 முடியும் குளோசிங் கலெக்ஷன் நெனைக்கிறேன். அப்புறம் கிருஷ்ணாவதாரம் பார்ட் 1 நேத்து 11வது நாள் இந்தியால 1,26,00,000, உலகம் முழுக்க 1,29,00,000, டோட்டலா 27,29,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட், 25 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 13 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. அதாவது 54% தான் இதுவரையும் ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னுமே இந்த படம் கண்டிப்பா ஒரு 30லேருந்து 35 கோடி வசூல் தேவைப்படுது. வருமா? இல்லையாங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஆக்ரி சாவல் அப்படின்னு சஞ்சய் தத் அவர்களோட படம் டே 4 இந்தியால வந்து வெறும் 36,00,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 40,00,000. 3,17,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 28 கோடி பட்ஜெட், 12 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், வெறும் 1,50,00,000 கோடி, 1,60,00,000 கிட்ட தான் இந்த படம் ஷேரே வந்திருக்கு. ஒரு பெரிய டிசாஸ்டரா அமைஞ்சிருக்கு. அப்புறம் பத்தி பத்னி ஆர் வா தோ இந்த படம் வந்து நேத்து 4வது நாள் இந்தியால 3,86,00,000, உலகம் முழுக்க 4,35,00,000, 24 கோடியே 22,00,000 இந்தியாலயும், 28 கோடியே 9,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி, 35 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இப்போதைக்கு 14 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. 41% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னுமே பெரிய வசூல் தேவைப்படுது. தனுஷ் அவர்களோட கர நேத்து 19வது நாள் தமிழ்நாட்டுல 10,00,000, உலகம் முழுக்க 12,00,000, 61 கோடியே 58,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட், 48 கோடியே 50,00,000 தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஆனா 32 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா அமையுது தனுஷ் அவர்களோட கர. அப்புறம் 29 அப்படிங்கிற படம் இதுவரையும் டோட்டலா 2,40,00,000 தமிழ்நாட்டுல, 2,58,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 1,75,00,000, கிட்டத்தட்ட 1,30,00,000 கிட்ட இந்த படத்துக்கு ஷேரும் வந்திருக்கு. 74% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்குங்க. ஸோ 29 ரொம்ப வொர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளாப் டிசாஸ்டர்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் ஒரு ஒரு 1 வாரம் டைம் இருந்ததுன்னா, இந்த படம் ஒரு பிரேக் ஈவனாவது கிடைச்சிருக்கும். அப்புறம் மலையாளம்ல அதிரடி அப்படிங்கிற படம் நல்ல அதிரடியான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டே 5 கேரளால 2,41,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25,00,000, ஓவர்சீஸ்ல 1,50,00,000, உலகம் முழுக்க 4,16,00,000. டோட்டலா 22,66,00,000 கேரளாலயும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,38,00,000, ஓவர்சீஸ்ல 23,07,00,000, உலகம் முழுக்க 50 கோடியே கடந்திருக்கு. 50,11,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 18 கோடிக்கு போயிருக்கு. ஆனா ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய ஷேர் வந்திருக்கு. 24 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. வெறும் 5 நாள்ல 135% வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு ஜெய் அவர்களோட படம் நேத்து 4வது நாள் 9,00,000 தமிழ்நாட்டிலயும், டோட்டலா 53,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். இந்த படம் வெறும் 25,00,000 தான் இதுவரையும் ஷேரா வந்திருக்கு.
கண்டிப்பா இன்னும் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. கருப்பு இல்லாம வேற ஏதாவது ஒரு வீக்ல கருப்பு கூட ரிலீஸ் ஆகாம வேற ஏதாவது ஒரு வீக்ல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா, இந்த படத்துக்கு ஓரளவுக்கு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. இன்னும் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் அதாவது 1,00,00,000 1,50,00,000க்கு மேல இந்நேரம் நம்ம ஒரு 4 நாள்ல கலெக்ஷன் கூட சொல்லியிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு நேத்து 4வது நாள் அதாவது ஃபர்ஸ்ட் மண்டே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல 11,36,00,000, ஆந்திரா தெலுங்கானால 2,49,00,000, கேரளால 1,23,00,000, கர்நாடகால 1,41,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25,00,000, ஓவர்சீஸ்ல 4,70,00,000, உலகம் முழுக்க 21,44,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து மண்டே அதாவது வீக் டே அந்த வீக் டேல இந்த படம் 11 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 21 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா, எவ்ளோ பெரிய சம்பவம். செம்ம கலெக்ஷன். கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய சம்பவம் பண்ணப்போது. நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் 200 கோடிய தொடுமான்னு. அதுக்கு மேலலாம் போய் ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்ட பண்ண போகுது. பெரிய கலெக்ஷன். இப்போ ஓவர்சீஸ்ல இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் இதுவரையும் டோட்டலா இந்த 4 நாள்ல வந்திருக்கு அப்படிங்கிறத பிரேக்கப் வைஸ் பார்த்துருவோம். யுஎஸ்ஏல $655K 6,31,00,000, கனடால $150K இது வந்து $1,45,00,000 கிட்ட. ஆஸ்திரேலியால பார்த்தீங்க அப்படின்னா $294K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு 2 கோடிக்கு மேல. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.18 மில்லியன் 1 மில்லியனை கடந்திருக்கு. 11 கோடிக்கு மேல வருது. மலேசியால 5.76 மில்லியன். மலேசியால ஒரு பெரிய கலெக்ஷன் ஓவர்சீஸ்லயே பெரிய வசூல் எடுத்திருக்குது. மலேசியால தான் 13,97,00,000. ஸோ இது இல்லாம சிங்கப்பூர்ல ஒரு 250K சிங்கப்பூர் டாலர்ஸ் 1,88,00,000. ஸ்ரீலங்கால 5 கோடிக்கு மேல ஸ்ரீலங்கன் கரன்சி கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம ஊர் காசுக்கு அதாவது இந்தியன் கரன்சிக்கு 1,46,00,000. இது இல்லாம யூகேல 256K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 3,31,00,000. ரெஸ்ட் ஆஃப் யூரோப்ல $625K, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ல $65K. டோட்டலா $5 மில்லியன் இந்த படம் வந்து கடந்திருக்குங்க. இந்த 4 நாள்ல ஓவர்சீஸ்ல மட்டுமே $5.03 மில்லியன் 48,47,00,000 ஓவர்சீஸ்ல மட்டுமே ஒரு பெரிய சம்பவமே பண்ணிடுச்சு ஓவர்சீஸ்ல. இப்போ நம்ம டோட்டல் கலெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுவோம். நம்ம சொல்றது அப்படிங்கிறது ட்ரேட் நம்பர் தான். ப்ரொடியூசர் நம்பர், டிஸ்ட்ரிபியூட் நம்பரோட கொஞ்சம் மேட்ச் ஆகாம இருக்கலாம். சில நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல மேட்ச் ஆகிடும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இப்போ டோட்டல் கலெக்ஷனை பார்த்துருவோம். டோட்டல் கலெக்ஷன்ல தமிழ்நாடு ஓவர்சீஸ் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டோட கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கருப்பு டோட்டலா தமிழ்நாட்டுல 65,12,00,000, ஆந்திரா தெலுங்கானால 15,45,00,000, கேரளால 7,96,00,000, கர்நாடகால 11,68,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,95,00,000, ஓவர்சீஸ்ல 48,47,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் வந்து 150,67,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. 150 கோடியை கடந்திருக்கு வெறும் 4 நாள்ல. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 135 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 70 கோடிக்கு போயிருந்தது. 82 கோடி ஆல்ரெடி ஷேர்ல வந்து இந்த படம் 117% வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இந்த படம் இப்போதைக்கு வெறும் 4 நாள்ல ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிருக்கு. ஓவராலா வேர்ல்டு வைடு கம்பேர் பண்ணும்போது. ஸோ நாளைக்கு வீடியோல நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளவுக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு ரெக்கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். கருப்பு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கூட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு செம்ம நம்பர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு 3,19,00,000, ஆந்திரா தெலுங்கானால ஒரு 90,00,000, கேரளா, கர்நாடகா, ஹிந்தி பெல்ட் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 4,73,00,000 கிட்ட இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு இந்தியால மட்டும். ஸோ இது மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 கோடியா ஃபைனல் கிராஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவர்சீஸ்லாம் சேர்த்தா ஒரு 16, 17 கோடி கிட்ட வருமா? எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் கிராசரா இதுக்கு முன்னாடி பயங்கர ஹியூஜ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 64 கோடி தாய்க்கிழவிய வெறும் 4 நாள்ல பிரேக் பண்ணி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கு சூர்யா அவர்களோட கருப்பு. ஆமாங்க, தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் கிராசர் 2026ல கருப்பு தான் முதல் இடத்துல இருக்கு. 65 கோடியே 12,00,000, தாய்க்கிழவி 64 கோடியே 86,00,000, பராசக்தி 56 கோடியே 65,00,000, யூத் 53 கோடியே 10,00,000, துரந்தர் 2 37 கோடியே 58,00,000. இதுதான் தமிழ்நாடோட ஹையஸ்ட் டாப் 5 கிராசர் 2026. கருப்பு கலெக்ஷன்ல ஹியூஜா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு படம் அதை பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, மோகன்லால் அவர்களோட திருஷ்யம் 3 அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு ஹியூஜ் நம்பரே எடுத்திருக்கு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால மட்டுமே 5,59,00,000 டே 1க்காக,
தமிழ்நாட்டுல 41,00,000, ஆந்திரா தெலுங்கானால 65,00,000, கர்நாடகால 86,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25,00,000, ஓவர்சீஸ்ல 11,90,00,000. ஓவர்சீஸ் பிரீமியர் பிளஸ் டே ஒன்காக. ஸோ டோட்டலா வேர்ல்டு வைடு பிரீமியர் பிளஸ் டே ஒன்னுக்காக மட்டுமே 19,71,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே ஒன் 50 கோடி கிட்ட கூட நம்ம எதிர்பார்க்கலாம் போல. ஏன்னா கேரளாவை தாண்டி தமிழ்நாடு, கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நம்பர், ஆந்திரா தெலுங்கானால ஒரு பெரிய நம்பர் இந்த படம் ஓப்பனிங் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.